அடுத்ததாக எல்லாருக்கும் காம்படேட்டிவ் படிக்கிற எக்ஸாம் படிக்கிறாங்க எல்லாருக்கும் வர டவுட் வந்து இந்த டேட்டாவை எப்படிங்க மேடம் படிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ புதுசாக படிக்க வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாவை எப்படி படிக்கிறோம் எல்லாருமே டேட்டா படிக்கிறோம், ஓகே, எழுதி வச்சுக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மந்த் எண்ட்லேயும் நம்ம வந்து ரிவிஷனுக்கு டைம் ஒதுக்கணும். ஸோ இந்த எக்கனாமிக்கோட டேட்டா, அப்புறம் ஜியாகிரஃபியில் டேட்டா, ஹிஸ்ட்ரி வேணாமா அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை அது நீங்கள் அந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் படிக்க அது வந்து இப்போ தான் 1950s தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போது நம்மளுக்கு தெரியும். இப்போ பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது 1950 எல்லாருக்குமே தெரியும். இது போய் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எழுத தேவையில்லை. ஸோ ரொம்ப நம்ம இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எக்கனாமிக்ஸில் மட்டும்தான் நீங்கள் அந்த டேட்டாவை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ஈஸி பண்ணிக்கலாம், எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் டேட்டா வருதோ அதையெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி ஒரு பேப்பரில் A4 இதில் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபியில் இந்தியாவின் பரப்பளவு, வடக்கிலேருந்து மேற்கே எவ்வளோ, வடக்கிலேருந்து தெற்கே எவ்வளோ, கிழக்கிலேருந்து மேற்கு, இந்த மாதிரி நிறைய பாப்புலேஷனு, இந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து இதுக்கு ரெலவெண்ட்டாக அதுலேயும் இருக்கும். ஜியாகிரஃபிலையும் ஒரு சில லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் இருக்கிற மாதிரி அங்கேயும் டேட்டாஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தொகுத்திங்கனாக்கா அட்லீஸ்ட் ஒரு எவ்வளோ கொஷின்ஸ் வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு 100க்குள்ளே தான் வரும். நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம வந்து தியரியாக எழுத போகிறது கிடையாது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ இந்த எல்லா டேட்டாவையும் தொகுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே ஒரு 100 கொஷின்ஸுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து வரும் இந்த டேட்டா எல்லாமே. அப்போ அதை திருப்பி நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து இதில் கூட டெலிகிராமில் கூட போய் நீங்கள் குவிஸ் பாட் வந்து செட் பண்ணிக்கலாம், போல் செட் பண்ணிக்கலாம். போல் போடுறத விட நீங்கள் வந்து கொஷின் பேப்பராக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களாவே கூட ஒரு கொஷின் மாதிரி ஒரு 100 கொஷின் மட்டும் டெய்லி 10 நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்களாக ஒரு ஆப்ஷன் செட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு ஒரு 10 காப்பி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ எப்பப்பெல்லாம் டேட்டா வந்து உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் இதை வந்து இந்த டெஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எப்படி பார்த்தாங்கனாக்கா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்து டெஸ்ட் எழுதுறது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும். ஆக்சுவலி அது ஒரு தப்பான மெத்தடு. நம்மளுக்கு வந்து இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் நம்மளுக்கு வந்து அங்கே மைண்டு ட்ரிக்கு அந்த இடத்துல நம்ம வந்து ஒரே மாதிரி ஆப்ஷன் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி கரெக்டான ஆப்ஷன் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாமோட தன்மையே. முதல்ல அந்த எக்ஸாமோட நேச்சர் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி தான் அந்த எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் வச்சு தான் ஒரே மாதிரி ஆப்ஷன் வச்சு தான் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ இதுதான் அந்த ஸ்மார்ட் ஒர்க் எக்கனாமிக்ஸு ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸை பற்றி இன்னும் மேற்கொண்டு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.